சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் 4 மாத சம்பளம் தராததை கண்டித்து நகராட்சி தலைவரை முற்றுகையிட்டு சுகாதார பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நரசிங்கபுரம் நகராட்சியில் டெங்கு முன்கள பணியாளர்களாக 29 பேர் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 4 மாதங்களாக அவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் அலைக்கழிக்கப்பட்டுள்ளது. நிலுவை சம்பளத்தை உடனடியாக தர வேண்டும், பிடித்த தொகையை உரிய கணக்கில் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி தலைவரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் முன்கள பணியாளர்களுக்கு கூட சம்பளம் வழங்க முடியாமல் அலங்கோல ஆட்சி நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டிபிஸ்ல நாங்க 29 பேர் வேலை செய்யறோம். இந்த நகராட்சியில 18 வார்டு இருக்கு. 18 வார்டுக்கும் நாங்க தான் டிபிஸ் ஒர்க்கா வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா எந்த டைமுக்கு வேணாலும் கூப்பிட்டாங்கன்னா நாங்க ஒர்க் பண்றோம். காய்ச்சல் வந்ததுன்னா அந்த ஏரியாவுக்கு போய் லிஸ்ட் எடுக்கிறது எல்லாமே நாங்க செய்யறோம். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 மாசமா சம்பளம் வரல. நகராட்சியில கேட்டதுக்கு 1 மாசம் மட்டும் போட்டாங்க. ஆனா நாங்க வாங்க மாட்டோம்ட்டோம். எங்களுக்கு 2 மாசமாவது சேர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சம்பளம் வாங்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க போன பிஎஃப் எங்களுக்கு சரியா போடாம இருந்து நாங்க சேலம் தொழிலாளர் நல வாரியத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அருகே அதிவேகமாக சென்ற பேருந்தால் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. ஒண்டிப்புதூரிலிருந்து வடவள்ளி சென்ற தனியார் பேருந்து அரசு பேருந்தை முந்த முயன்றபோது சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதியது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தனியார் பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் அலட்சியமாக இருந்ததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். தாறுமாறாக பேருந்து இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இரவு முழுவதும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சிபிஎஸ் இறுதித் தொகை வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போராறு என கூறிவிட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் விடியவில்லை என வேதனை தெரிவித்தார். விடியல் தர போறாரு, இன்னும் விடியல, நமக்கு இன்னும் விடியல. 5 வருஷம் முடிய போகுது. நம்பணும். உங்களை சொல்றது பத்தினா நானே நம்பினேன். இலவச பயணம் கொடுங்கன்னு நாம கேட்டோமா? கேட்கல. ஏன்னா நாக்குல தேனை தடவுது நம்ம ஆளு. பஸ்ல இலவசம் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் மாதம் போக்குவரத்து தொழிலாளி வயசுல